சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை 67% வரை தள்ளுபடி. உங்கள் சத்யா. அண்ணா திமுக பாட்டாளி மக்கள் கட்சி நிறைந்த இடம். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது 2024. அதிலே சங்ககிரி தொகுதி சுமார் 5000 வாக்குகள் கூடுதலா பெற்றது. அப்ப நாம தனியா நின்னா இப்போ நமக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அப்புறம் மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐஜேகே என்று பல கட்சிகள் இணைந்தாச்சு. இப்போ அண்ணா திமுக முழு பலத்தோடு எதிரிகளை வீழ்த்தும். வீழ்த்துவீங்களா? இன்றைக்கு ஸ்டாலின் பாவம் தம்பி கீழே ராஜா கீழே படம் எடுக்கிறாங்க. இன்றைய தினம் தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கும் குடும்பத்துக்கும், தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கும் குடும்பத்திற்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் யாரு? ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களை சுரண்டி பிழைக்கின்ற அந்த முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் கேட்கணும். முடிவு கட்டுவீங்களா? இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இங்க இருக்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், லாரி தொழில் சிறக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு விவசாயம்னா என்ன வேணும்? தண்ணி வேணும். தண்ணி இருந்தா தான் விவசாயம் மேற்கொள்ளும். அதற்காக குடிமரம் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும்ல. ஏரி, குளம், குட்டை அனைத்து தூர்வாரணுமா இல்லையா? தூர்வாரப்பட்ட மண் விவசாயிகளுக்கு விலை இல்லாம கொண்டு போனாங்க. அண்ணா திமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டம் என்றதுக்காக அந்த குடிமராமத்து திட்டத்தை நிறுத்திட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே விவசாயிகள் தங்கு தடை இல்லாம ஏரி, குளம், குட்டை அது இருக்கிற வண்டல் மண்ண விலை இல்லாம அள்ளிக்கலாம். அதே போல லாரி தொழில் இன்றைக்கு நலிந்திருக்குது. அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு இந்த தொழில் சிறக்க அண்ணா திமுக அரசு முழுமையான நடவடிக்கை எடுக்கும். அதே போல கைத்தறி தொழில், அதே போல பவர்லூம் விசைத்தறி தொழில், அதுவும் பிரதான தொழில். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த துணி தேக்கம் என்னுடைய கவனத்துக்கு வந்தது. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உடனடியாக அந்த துணியை விற்பனை செய்வதற்கு 350 கோடி ரூபாய் அரசாங்கத்தின் மூலமாக மானியம் கொடுத்து தேங்கி இருந்த துணிகள் அனைத்து விற்பனை செய்யப்பட்டது. நம்முடைய நெசவாளர் பெருமக்களுக்கு பசுமை வீடுகள் கட்டி கொடுத்தோம். விலை இல்லாம 300 யூனிட் கொடுத்தோம். இப்போ 300 யூனிட் நம்முடைய நெசவாளர்களுக்கு 450 யூனிட்டா விலை இல்லாம கொடுப்போம். அதுபோல விசைத்தறி தொழில் செய்கின்றவர்களுக்கு இப்பொழுது 1000 யூனிட் தான் விலை இல்லாம கொடுக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடனே அதை 1400 யூனிட் விலை இல்லாம கொடுப்போம். விசைத்தறி தொழில் செழிக்கும், கைத்தறி தொழில் செழிக்கும், விவசாயம் செழிக்கும், லாரி தொழில் ஈடுபட்டுகிறவர்கள் ஏற்றம் பெறுவார்கள். இது அண்ணா திமுக ஆட்சியுடைய உறுதிமொழி. அதே போல 65 வயதுக்கு மேற்பட்ட நெசவாளர்களுக்கு இப்ப 1000 ரூபாய் கொடுக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே அதை 2500 ரூபாயை உயர்த்தி கொடுக்கப்படும். இது நம்முடைய நெசவாளர் பெருமக்களுக்கு 65 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இனி 2500 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். அதே போல நீங்க நினைக்கிற மாதிரி நிச்சயம் வரும். மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டு விட்டது. இந்தியா முழுவதும், தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதே போல
நம்முடைய விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். 2 முறை ஒரே 5 ஆண்டு 2016 விவசாயிகள் வாங்கிய கடன் கூட்டுறவு சங்கத்தில் தள்ளுபடி. 2021 நம்முடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இப்பொழுது விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். நம்முடைய கட்டிட தொழிலாளர்கள் அவர் பணி செஞ்சிட்டு இருக்கிறாங்க, கட்டட வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். படுகாயமடைந்தால் 2 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இது போல பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றும். அது மட்டுமல்ல, இப்பொழுது ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி தரமில்லாத அரிசி இருப்பதாக என்னிடத்திலே புகார் வந்திருக்குது. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே இந்த மளிகை கடையில எப்படி அரிசி இருக்குதோ அதே தரத்துடன் அரிசி ரேஷன் கடையில வழங்கப்படும். இனி நீங்க கடையில போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ரேஷன் கடை அரிசியே நம்பர் 1 தரமுள்ள அரிசியா கொடுப்போம். எத்தனாயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, ஏழைகளுக்காக இந்த திட்டத்தை அதிமுக அரசு அமைந்தவுடன் நிறைவேற்றிய தீரும். அதே போல அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இப்ப விலையெல்லாம் அரிசி கொடுக்கிறோம், விலையெல்லாம் பருப்பு வழங்குவோம், விலையெல்லாம் எண்ணெய் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம எங்க பார்த்தாலும் இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இதற்கு காரணம் இன்றைக்கு நம்முடைய காவல்துறை செயலிழந்து இருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற அரசாங்கம் சரியான முறையை செயல்படாத காரணத்தினாலே, திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே, பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினாலே போதைப் பொருள் விற்பனையை தடுத்து நிறுத்த முடியல. கையிலாகாத ஒரு முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? 8 கோடி தமிழ் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. இந்த போதைப் பொருள், கஞ்சா போதைப் பொருள் தமிழகத்துல அனைத்து இடத்திலையும் கிடைக்குது இல்ல? கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து வீதி எல்லா பக்கமும் கஞ்சா விற்காத இடமே இல்லை. தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக திமுக ஆட்சியிலே மாறிவிட்டது. ஆக இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தின் காரணமாக மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு தமிழகத்தில் நம் கண் முன்னே நம்முடைய செல்வங்கள் இன்றைக்கு சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் வந்தாச்சு. அதிமுக ஆட்சிகளுடனே தமிழகத்தில் கஞ்சா விற்பனை அறவாக ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம். இது எங்களுடைய திட்டம். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நாடு அழிவு பாதையில போயிட்டு இருக்குது. நாடு அழிவு பாதையில போயிட்டு இருக்குது. இதை காப்பாற்ற வேண்டியது இங்க இருக்கின்ற மக்கள் தான். நீ நினைச்சா தான் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இருக்கிற காரணத்தால 2 வயசு குழந்தையை கூட விட்டு வைக்கல. 2 வயசு குழந்தைய கதற பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அதனால அந்த கொலை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமா கூட பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர்ந்தால்தான், ஒரு நல்ல ஆட்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிலைமை முழுமையாக மாறும். தமிழகத்தில் இருக்கின்ற பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும். 100 ஏரி திட்டம் நம்முடைய சட்டமன்ற தொகுதி, இங்கே சங்ககிரி சட்டமன்ற தொகுதி பல ஏரிகள் இன்றைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது நீரேற்றின் மூலமாக அங்கே நாம் அந்த வறண்ட ஏரியில் நீர் நிரப்புகின்ற திட்டம் அற்புதமான திட்டம் தானே. இன்னும் முழுமை பெறல.
வேணுமெனே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக முடக்கி வச்சிருக்கிறாங்க. 568 கோடி இன்றைக்கு முழுமையாகல. திரு ஸ்டாலின் அவர்களே, விவசாயிகளை பழி வாங்குறீங்க. என் மீது இருக்கிற கோபத்தை வச்சு நான் கொண்டு வந்த திட்டம் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்களுக்கு தேவையான நீர் கிடைப்பதற்காக, நிலத்தடி நீர் உயர்வதற்காக, விவசாய தொழிலாளி விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு தங்கு தடை இல்லாமல் குடிநீர் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டு வந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வருவது உறுதி. இந்த 100 ஏரி திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படும். எந்தெந்த ஏரிக்கு தண்ணி வரலையோ அந்த ஏரிக்கு பூரா தண்ணி கொண்டு வந்து நிரப்புவோம். அது மட்டுமல்ல, பல ஏரிகள் விடுபட்டு போயிட்டது. பல ஏரிகள் இந்த திட்டத்தில் விடுபட்டு போயிட்டது. அப்படி விடுபட்ட ஏரிகள் கண்டுபிடித்து அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த விடுபட்ட ஏரிகளிலும் நீர் நிரப்பப்படும். நம்முடைய வறண்ட பகுதி செழிப்பான பகுதியாக மாறும். இன்றைக்கு இன்னும் 2-3 ஆண்டுல இன்றைக்கு வறண்ட பகுதி ஒரு பசுமையான செழுமையான பகுதியை உருவாக்கி காட்டுவேன். ஆனா இந்த அரசாங்கம் இன்றைக்கு கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் முடக்கி இருக்குது. அம்மா மினி கிளினிக் எவ்வளவு அருமையான திட்டம். இன்றைக்கு ஏழை மக்கள் அதிகமா வசிக்கிற பகுதியில ஒரு அம்மா மினி கிளினிக் திறந்து ஒரு MBBS டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிச்சோம். அற்புதமா நடந்துட்டு இருந்தது. அது அம்மா மினி கிளினிக் சிறப்பா நடந்தது. அங்க இருக்கிற ஏழை மக்கள் அங்க போய் சிகிச்சை பெற்றாங்க. அது நல்ல வரவேற்பு மக்களிடத்துல கிடைச்சது. ஸ்டாலினுக்கு பொறுக்கல. இந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டா அதிமுக நல்ல பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணிட்டார். இது எவ்வளவு மோசடி. இன்றைக்கு ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பதை கூட இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா அரசியல் கால் முடிச்சின் காரணமாக இந்த திட்டத்தை முடக்கிறாங்கன்னா இந்த அரசாங்கம் மீண்டும் தேவையா? ஒரு அரசாங்கம், ஒரு கட்சி எதற்காக இருக்குது? சேவை செய்வதற்காக இருக்குது, மக்களுக்கு உதவி செய்வதற்காக இருக்குது. ஆனா ஏற்கனவே இருக்கின்ற அரசாங்கம் மக்களுக்கு செய்கின்ற திட்டத்தை தடுத்து நிறுத்தி ரத்து செய்கின்ற அரசாங்கம் நல்ல அரசாங்கமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கொண்டு வந்தோம். மீண்டும் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க உங்களை ரத்து பண்ண முடியும். மீண்டும் மக்கள் எங்களுக்கு நல்ல வாய்ப்பை தருவார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். ரத்து செய்யப்பட்ட அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். அம்மா மினி கிளினிக், அதே போல அம்மா உணவகம் இந்த சங்ககிரியிலும் கொண்டு வரப்படும். ஏழைகள் வயிறாக உணவாங்க. சுட சுட சுவையான உணவு அம்மா உணவகத்தில் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இனி அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் செயல்படும். என்னுடைய திட்டம், என்னுடைய தலைவருடைய எண்ணப்படி நடக்கும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை துவக்கின்ற பொழுது ஏழைகளுக்காக இந்த கட்சியை துவக்கிறேன். ஏழைகள் மற்றவரை போல சிறப்பாக வாழ வேண்டும். அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வசதி வாய்ப்பு அனைத்தும் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதுதான் இந்த திட்டத்தை துவக்கினாங்க. இந்த கட்சி துவக்கினாரு புரட்சி தலைவர் அம்மா. தொடர்ந்தாங்க. 20 தலைவர் மறைந்தாலும் இன்றைக்கும் அதிமுக ஆட்சி மணந்தவுடனே நிறுத்தப்பட்ட திட்டம் அனைத்தும் நிறைவேற்றப்படும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வளமா இருக்குது. திரு ஸ்டாலினுடைய குடும்பம் மட்டும்தான். வேற யாராவது நல்லா இருக்க முடியுதா? இருக்க விடுறாங்களா? எல்லா இடத்திலும் லஞ்ச லாவண்யம் தாண்டம் ஆடுதா இல்லையா? கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இல்லாத எங்காச்சும் நடக்குதா? சிந்திச்சு பாருங்க. அது ஜோரா நடக்குது. இந்த ஆட்சியில் அதுதான் நடக்குது. வேற எந்த சாதனையும் இல்ல. நல்லா திமுக காரன் குண்டு குண்டு ஆயிட்டான். ஏன்னா எந்த கடைக்கு போனாலும் சாப்பிட்டா பணம் கொடுக்கறது இல்ல. நல்லா புரோட்டா சாப்பிடுறான், வயிறு நம்ப சாப்பிடுறான், வேண்டும் சாப்பிட வேணும். அது ஒரு மனிதன் சாப்பிடுறது தப்பு இல்ல. ஆனா சாப்பிடுறதுக்கு பில்லு கொடுக்க வேணும்ல. அண்ணா திமுக சாப்பிட்டா ஒரு டீ கிடைச்சா 2 டீ காசு கொடுப்போம். இது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி.
கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்துக்கு சொந்தக்கார கட்சி. இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழுகின்ற பொழுதும் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார். அதனாலதான் கொடுத்த சிவந்த கருத்துக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இறந்த பிறகும் தன்னுடைய சொத்துக்களை காது கேளாதோர் வாய் பேசாதோருக்கு எழுதி வைத்து இன்றைக்கும் அந்த பள்ளி நடந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட தலைவன் தோற்றுவித்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அதோட இன்னைக்கு திமுக ஆட்சியில பல திட்டத்தை அறிவிச்சாங்க. 2021ஆம் ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையில் இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். 525 அறிவிப்பு வெளியிட்டார். அதுல 1/4 கூட இதுவரை நிறைவேற்றல. இன்றைக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தலாங்களா? உயர்த்தாட்டி போட்டும் இருக்கிற வேலையை குறைச்சிட்டாங்க. ஆக அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். கிராமப்புற வளர்ச்சி அடைய வேண்டும். ஏற்கனவே பல திட்டத்தை கொடுத்தோம். விலையில்லா கரை மாடுகள் விவசாய தொழிலாளி கொடுக்கப்படும். விலையில்லா ஆடுகள் விவசாய தொழிலாளி கொடுக்கப்படும். என் கோழி கூட நான் கொடுத்தேன் இல்லையா? நான் ஒரு விவசாயி. இன்றைக்கு விவசாயத்தில் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அற்புதமான கலப்பின கறவை பசுகள் விவசாயிக்கு விலையில்லாமல் கொடுக்கப்படும். விவசாய தொழிலாளி கொடுக்கப்படும். அதே போல நம்முடைய நெசவாளர்கள் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடனே ஒவ்வொரு தீபாவளியிலும் எல்லா பெண்களுக்கும் பட்டு புடவை வழங்கப்படும். கைத்தறியில் தான் நெய்யப்படும். அவருக்கு வாழ்வு கிடைக்கும். அதுபோல விசைத்தறி தொழில் நலிஞ்சிருக்குது. அந்த தொழில் ஏற்றப்படுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல லாரி தொழில் அது சற்று சர்வடைந்திருக்குது. அதையும் அண்ணா திமுக ஆட்சியுடனே சரி செய்யப்படும் என்ற நிலையை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே பல திட்டம் நிறைவேற்றப்படும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வரி உயர்ந்தாச்சு, இன்னைக்கு விலைவாசி உயர்ந்தாச்சு, இன்னைக்கு மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இந்த கஷ்டத்திலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு அண்ணா திமுக ஆட்சி அமைந்த உடனே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவருடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். இன்றைக்கு குடும்பத்தில் குடும்ப தலைவி அவர் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்பத்தையும் பிரிட்ஜ் விலை இல்லாமல் வழங்கப்படும். எல்லாம் நம்முடைய பெண்களுக்கு வேலைக்கு செல்றாங்க பெண்கள், அந்த பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேர் கொடுக்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும். ஏற்கனவே 3 லட்சம் பேருக்கு தந்தோம். திமுக ஆட்சியில நிறுத்திட்டாங்க. மீண்டும் அந்த திட்டம் தொடங்கப்படும். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் வருகிறது. அந்த தைப்பொங்கலை முன்னிட்டு பொங்கல் தோப்பு கொடுப்போம். அதோட 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும். அதுபோல இப்ப பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. அண்ணா திமுக ஆட்சி அமைந்த உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி, சரி, மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் கூட்டுறவு வங்கியில வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட அம்மா இல்ல திட்டம், இன்னைக்கு அம்மா இல்ல திட்டம் ஒரு முக்கியமான திட்டம். ஏழைகள் வீடு இல்லாமல் இருக்கின்ற அனைத்து ஏழைகளுக்கும் அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அறிஞர் மக்கள், அந்த மக்களுக்கு நிலம்ல இருக்குது, வீடு இல்லாம இருக்குது, அவர்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட இந்த பட்டியலின மக்கள், அறிஞர் மக்கள், ஆதிராவிட மக்கள், அவர் குடும்பத்தில் வயது வந்த ஆண் பிள்ளைகள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது அவர்களுக்கு வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. எங்களுடைய கவனத்துக்கு வந்திருக்குது. இனிமேல்
திருமணமாகி தனி குடித்தனம் போனா அவர்களுக்கு அதிமுக அரசு அமைந்தவுடன் சொந்தமா நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த பட்டியல மக்களுக்கு அறுதி திரும்ப கட்டி கொடுக்கும். அதுபோல பட்டப்படிப்பு படித்த நம்முடைய இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருந்தா அந்த பட்டப்படிப்பு படித்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும். மாற்றுத்திறனாளி வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய தொழில் தொடங்க கூட்டுறவு சங்கத்திலே கடன் உதவி வழங்கப்படும். அதோட முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவ மற்றும் சிறுபான்மை மக்கள் அவர் சுயமா தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்கப்படும். இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சிக்கு உடனே நிறைவேற்றி தரப்படும் என்ற நேரத்தில் சொல்லி இந்த சங்ககிரியில அதிமுக ஆட்சியில பல திட்டங்களை கொண்டாந்துருக்கிறோம். இன்னைக்கு மகடஞ்சாவடி ஒன்றியம், எடப்பாடி ஒன்றியம், நம்முடைய மகடஞ்சாவடி ஒன்றியம், கொங்கனாவரம் ஒன்றியத்துல கூட்டுக்குடி திட்டம் கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இடங்கன சாலைக்கு கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்தது அதிமுக அரசாங்கம். சங்ககிரி இந்த நகரத்துக்கு கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்தது அதிமுக. நான் முதலமைச்சர் அதுபோதான் கொண்டாந்தேன். குடிப்பதற்கு முழுமையான தண்ணீர் கொடுத்த அரசு அதிமுக அரசு, முழுமையான சாலை வசதி கொடுத்த அரசு, விலையில்லா பட்டா கொடுத்தது அதிமுக அரசு. பல திட்டங்கள் அடையாள அதாவது 1,174 நபருக்கு உழவர் பாதுகாப்பு பட்டா கொடுத்தது அதிமுக அரசாங்கம். பசு வீடுகள் 2173 கட்டி கொடுத்திருக்கிறோம். நிறைய திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் தான் கொடுத்திருக்கிறோம். இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் கொடுத்திருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே அந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படும். எடங்கன சாலை, மகடஞ்சாவடி, இங்க அதே மாதிரி தாரமங்கலம், இந்த பகுதியெல்லாம் ஏற்கனவே நான் முதலமைச்சர் அந்த காலத்துல குடிநீர் பிரச்சனை இருப்பதாக என்னிடத்தில் தெரிவித்தவுடன் இதற்கு கூட்டு குடி திட்டத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல நீரேற்று பாசனம் நம்முடைய விவசாயிகள் கூட்டு அமைப்பு ஏற்படுத்தி உபரியாக மேட்டூர்லேருந்து வெளியேறுகின்ற பொழுது காவிரி ஆற்றிலிருந்து பம்ப் பண்ணி அவருடைய நிலங்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுற வாய்ப்பை நான் தான் உருவாக்கி கொடுத்தேன் இல்லையா? இந்த ரெட்டுப்பட்டி போகும்போது மலையில கரும்பு விளையுது, ரெட்டுப்பட்டியில மலையில கரும்பு விளையுது. ஆக ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது விவசாயிகளாகட்டும், விவசாய தொழிலாளராகட்டும், லாரி ஓட்டுநராகட்டும், லாரி உரிமையாளராகட்டும், எழுது கைத்தறி நெசவாளராகட்டும், விசைத்தறி நெசவாளராகட்டும், எல்லா தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அவருடைய பாராட்டை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் எஸ் வெற்றிவேல் அவர்கள் நல்லவர், சிறந்தவர், பண்பாளவர், சத்தமா கூட பேச மாட்டார், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய அற்புதமான வேட்பாளர். இன்றைக்கு அப்படி ஒரு நல்ல வேட்பாளரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அவர் உங்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு அவருக்கு வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சார்பாக இன்றைக்கு சங்ககிரி சட்டமன்றத்திலே போட்டியிடுகின்ற அறிவிச்சவர் திரு வெற்றிவேல் அவர்களுக்கு 2 சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதிமுக வின்னிங், அதிமுக நல்ல ஆட்சி கம்மி, நல்லாட்சி. நன்றி, வணக்கம். சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை 67% வரை தள்ளுபடி. உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.